நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கையெழுத்த வச்சே நம்மளுடைய குணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதோட இல்லாம மத்தவங்களுடைய கையெழுத்த வச்சு அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எல்லா எழுத்துக்களும் ஒரே மாதிரி தான். ஆனா, அவரவர் எழுதும் விதம் ஒவ்வொரு விதம். ஒருவர் எழுதும்போது அவரது கையெழுத்தானது மாறுபடும். அதன் மூலம் ஒருவரது குணத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். பெரிய எழுத்தாக எழுதுகிறவர்கள் பொதுவாக போர் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அதிக நம்பிக்கை உள்ளவர்கள், அதிகாரத்தன்மை உடையவர்கள் இவர்கள். சிறிய எழுத்தாக எழுதுகிறவர்கள் எந்த வேலையையும் திட்டவட்டமாக செய்வார்கள். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். எழுத்துக்களை வலப்பக்கமாக சாய்த்து எழுதுகிறவர்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். வாழ்க்கையில் இன்பம் காண்பவர்கள். எழுத்துக்களை இடப்பக்கமாக சாய்த்து எழுதுபவர்கள் பயந்த சுபாவம் உடையவர்கள். நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து அதிகமாக கவலைப்படுவார்கள் இவர்கள். எழுத்துக்களை நேராக எழுதுபவர்கள் எந்த பிரச்சனைக்கும் சுலபமாக முடிவு காண்பார்கள். இவர்கள் இன்னல்களை எதிர்த்து நிற்க மன உறுதி படைத்தவர்கள். வார்த்தைகளுக்கு இடையே அதிக இடைவெளி விட்டு எழுதுபவர்கள், அதாவது எழுத்துக்களை பிரித்து எழுதுபவர்கள் சமூகத்தில் தனித்திருப்பார்கள். சங்கிலி தொடர் போல் எழுதுபவர்கள் எதிலும் பற்றுள்ளவர்கள், தன்னம்பிக்கையும் தைரியமும் உடையவர்கள். எழுத்துக்களையும் வரிகளையும் நெருக்கி குறுக்கி எழுதுபவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். எழுதும்போது அடிக்கடி அடித்தும் திருத்தியும் எழுதுபவர்கள் குழப்பமான மனப்போக்கு உடையவர்கள். எழுத்துக்களை நீட்டி நீட்டி வேகமாக எழுதுபவர்கள் எந்த காரியத்திலும் அசாதாரண துணிச்சலை காட்டுவார்கள். எழுத்துக்களை சுழித்து எழுதுகிறவர்கள் வீண் பெருமையும் அகங்காரமும் கொண்டவர்கள். எழுத்துக்களின் சுழிகளை அதிகமாக சுழிப்பவர்கள் விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் உடையவர்கள். எழுத்துக்களை குறுக்கி மெதுவாக எழுதுபவர்கள் கடுஞ்சிரத்தையும் பிறர் விரும்பாத மனோபாவத்தையும் கொண்டவர்கள். எழுத்துக்களின் சுழிகளை தெளிவாக எழுதாதவர்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதுற எழுத்துக்களை வச்சே அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நீங்க எந்த குணம் உடையவர்கள் அப்படின்றத இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.